இந்த ராபர்ஸ் என்ன பண்றானுங்கன்னா கிலோ கணக்குல நிறைய கிரீஸ் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற ரயில் தண்டவாளத்துல பூசி விடுறானுங்க. எதுக்காக இப்படி பண்ணுவானுங்கன்னா அந்த வழியா தான் ஒரு ட்ரெயின் நிறைய கோல்டு எடுத்துக்கிட்டு வருது, அந்த ட்ரெயினை நிப்பாட்டி அதை கொள்ளையடிக்கிறதுக்காக தான். இப்போ ஒருத்தர் அந்த தண்டவாளத்துல காதை வச்சு ட்ரெயின் வர மாதிரி வைப்ரேஷன் ஆன உடனே அந்த ட்ரெயின் கிட்ட வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஓடி போய் அங்க இருக்கிற செடிகளுக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிறானுங்க. இப்போ அவனுங்க நினைச்ச மாதிரி அந்த ட்ரெயினும் அந்த இடத்துக்கு வருது. அங்க வந்து ட்ரெயின் மூவ் ஆகவே மாட்டேங்குது, வீல்லாம் அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினுடைய லோகோ பைலட்டும் கியர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஆனா என்ன பண்ணியும் வேலைக்கே ஆகல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ராபர்ஸ் எல்லாருமே ஓடி போய் அந்த ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு அங்கிருந்து எல்லாரையுமே அடிச்சு போட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாம கையிலேயே ஒரு தேனீ கூடு எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. அதை எடுத்து செக்யூரிட்டி கார்ட்லாம் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பெட்டிக்குள்ள தூக்கி போட்டுறானுங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த தேனீ கூடு அப்படியே உடைஞ்சி உள்ள இருக்கிற தேனீக்கெல்லாம் வெளியில வந்து அவங்கள போட்டு பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சிடுது. அவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியில ஓடி வரலான்னு பார்த்தாலும் வெளியில அந்த ராபர்ஸ் நின்னுக்கிட்டு அவங்கள ஷூட் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்கன்னா இன்ஜின் இருக்கிற பெட்டியை மட்டும் விட்டுட்டு அந்த கோல்டு இருக்கிற பெட்டி அப்படியே தனியா கலட்டி அந்த தண்டவாளத்துடைய ஸ்லோப்ல அப்படியே பயங்கர ஸ்பீடா தள்ளிக்கிட்டே போயிடுறானுங்க. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பெட்டியில பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ட்ரெயின் வேற ஸ்லோப்ல போய்கிட்டு இருக்கிறதுனால ஸ்பீடு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அவங்களுடைய ஆட்கள் கிட்ட முன்கூட்டியே சிக்னல் கொடுத்து தண்டவாளத்துக்கு ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியால ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ரோப் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மரங்களுக்கும் அந்த மரங்களுக்கும் இடையில நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி விட்டுறானுங்க. இப்போ ட்ரெயினும் அந்த இடத்துக்கு வருது, வந்து அந்த ரோப்புகள் எல்லாம் மோதுனதுல நிறைய மரங்கள் அப்படியே வேரோட புடுங்கிக்கிட்டே வந்துடுது. ஏகப்பட்ட மரங்கள் புடுங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா கடைசி ரோப்பு கிட்ட வந்து அந்த ட்ரெயின் எப்படியும் நின்னுடுது. அதுக்கப்புறம் அவனுங்க உள்ள இருந்த கோல்டை எல்லாம் வெளியில எடுத்து அவங்களுக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டு எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. கடைசியில் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அங்க வெறும் ட்ரெயின் பெட்டி மட்டும் தான் இருக்குது, உள்ள இருந்த கோல்டையும் காணோம், அவனுங்களையும் காணோம்.